வணக்கம் ஆபிரகாம். சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டல அலுவலகத்தில் உதவி வருவாய் அலுவலராக தமிழ்மணி பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் வந்தது. அதன் பேரில் சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பின்னர் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள KR தோப்பூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் விடிய சோதனை நடத்தினர். இந்த சோதனை குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவிக்கையில், மாநகராட்சி உதவி வருவாய் அலுவலர் தமிழ்மணி மீது தொடர்ந்து புகார் வந்தது. அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அவருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தமிழ்மணி மற்றும் அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் தொடர்பாக அவர் வீட்டில் நாங்கள் சோதனை நடத்தினோம். இதில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் அவரது வங்கி கணக்கு மற்றும் லாக்கரை சோதனை மேற்கொள்ளவும் நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். நீதிமன்ற உத்தரவு வந்தவுடன் அவரது வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கரின் சோதனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த சோதனையானது விடிய நடைபெற்றுள்ளது. மேலும் மாநகராட்சியில் தொடர்ந்து இது போல ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட இது போன்ற பணியாற்றும் ஊழியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வந்தனர். தற்பொழுது அடுத்தடுத்து சேலம் மாநகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் இது போன்ற விதிமீறல்களையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களது வீடுகளை சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.